தேவைகள் தேடியே தினமும் அழைகின்றேன். இந்த தேவையில் நீரே என்று உம்மை அழைக்கின்றேனே. சொல்லுங்க, தேவைகள் தேடியே தினமும் அழைகின்றேன். இந்த தேவையில் அவரை பார்த்து தரிசனம் என்னில் வைத்தீரே, அந்த பாதை மறுபடியும் தரிசனம் என்னில் வைத்தீரே, அந்த பாதை எழுதில்லை. ஆனாலும் கூடப்பா யாருக்கும் உபத்திரவம் இல்லை. மனிதன் ஒவ்வொருவருக்கும் உபத்திரவம் உண்டு. அதுவும் கர்த்தருக்கு என்று உண்மையாய் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிற ஒவ்வொருவருக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நமத்தில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? திடன்கொள். எத்தனை பேருக்கு சொல்லுகிறார்? Be strengthened today. Why? Because I have overcome the world. இன்னைக்கு நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற அந்த தரிசன ஓட்டத்தை ஓடுவதற்கு உங்களுக்கு யார் தேவை என்பதை நீங்கள் முடிவு செய்தார்கள். You need to decide today, people. Are you having God by your side right now while you are running this race of life? இந்த வாழ்க்கை என்ற இந்த பயணத்துல நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற பட்சத்தில் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறாரா? அவர் உங்கள் அருகில் இருக்கிறாரா? அதுதானே கேள்வி இன்றைக்கு. எப்படி வேணாலும் வாழலாம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்படிதான் வாழணும் என்று கர்த்தர் சொல்லும்போது
அதற்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுதுதான் அந்த தரிசனத்தை நாம் நோக்கி பார்க்க முடியும். தரிசனம் என்னில் வைத்தீரே, அந்த பாதை எழுதியே, கரங்களால் நான் நிற்கிறேன், சொல்லுங்க. தரிசனம் என்னில் வைத்தீரே,